Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்க ஃபார் லூப் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம் அப்படினா சோ ஃபார் லூப்னா என்ன? சோ அதுல வந்து process நம்ம எப்படி syntax யூஸ் பண்ணி மேக் பண்றது? சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திருந்தோம். சோ இப்போ ஃபார் லூப்ல பிரேக் அப்படின ஸ்டேட்மென்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம ஒரு லூப் மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஸ்டார்டிங் எண்டிங் வச்சு ஜஸ்ட் ஒரு நார்மலா நம்ம லூப் நம்ம மேக் பண்ணுவோம். சோ இப்போ பார்த்தோம் அப்படினா நான் end லிமிட் வாங்கிக்கிறேன். ஸோ end அப்படின்ற ஒரு வேரியபிளுக்குள்ள ஸோ int அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தென் அதுக்குள்ளே இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள ஸோ ஒரு மெசேஜை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ என்டர் end லிமிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு தென் அடுத்தது பார்த்தோம்னா நம்மளோட ஃபார்க்கான கண்டிஷன். ஸோ ஃபார் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐ ஓகேங்களா, அதாவது வேரியபிள் நேம் இன் ரேஞ்ச் அப்படின்றது. ஸோ எனக்கு இந்த லூப் எனக்கு எந்த லிமிட் வரைக்கும் எனக்கு ரன் ஆகணும் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல நம்ம எண்ட் அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ இதுதான் நம்ம கெட் பண்ணுறோம் இந்த வேல்யூவை. ஸோ கெட் பண்ணது தென் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேல்யூஸ் எனக்கு வந்து 1 by 1 எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதில் எதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸோ ஐயில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஐ எனக்கு 0 ஸ்டார்ட் ஆகி நான் என்ன லிமிட் கொடுக்கணும்னா எனக்கு அந்த எண்டுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இது ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிடுவோம். ஸோ ஃபார் யூஸிங் பிரேக் அப்படின்றது. ஸோ நம்ம ஃபைல் நேம்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் 10 வரைக்கும் கொடுக்குறேன். எனக்கு 10 பிஃபோர் வரைக்கும், அதாவது 0 ஸ்டார்ட் ஆகி எனக்கு 10 பிஃபோர் வரைக்குமே எனக்கு இது ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பிரேக் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது நான் ஒரு கண்டிஷன் சொல்லுவேன். ஓகேங்களா? அந்த கண்டிஷனை அது எப்போ மீட் பண்ணுதோ ஸோ அப்போயே எனக்கு அந்த ப்ராசஸ் எனக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அப்படின்றது. ஸோ இதை எப்படி நம்ம ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ எனக்கு தெரியும். ஸோ இங்கே ஒரு கமெண்ட் லைன் நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ வந்து எனக்கு 0 எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ n வந்து நான் அப்ராக்சிமேட்டாக ஸோ ஒரு 10 அப்படின்ற லிமிட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கண்டிஷனில் ஸோ அதாவது ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிற ப்ராசஸ் எனக்கு எப்போ 7 அப்படின்ற நம்பரை மீட் பண்ணுதோ அப்போ எனக்கு ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நான் இந்த இடத்துல மேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இஃப் அப்படின்றது நமக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ ஸோ 7 அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே எனக்கு சமமாக இருக்கும்போது ஸோ அதாவது இன்க்ரிமெண்ட் ப்ராசஸும் எனக்கு 7 வரும்போது ஸோ நான் கொடுத்த வேல்யூவும் 7 இது ரெண்டுமே எப்போ எனக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ பிரேக் அப்படின்ற ப்ராசஸ் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ பிரேக் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஸோ ஃபார் லூப்பில் இருக்க வேல்யூஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ வேல்யூஸ் யார்கிட்ட இருக்குது? ஸோ ஐ அப்படின்றதுல இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டர் தி லிமிட். ஸோ 1லேருந்து enter the end limit. ஸோ இன்னொரு டைம் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ end லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 10 வரைக்கும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு 10 வரைக்கும் நான் end லிமிட் கொடுத்துருக்கேன். பட் எனக்கு இது 6 வரைக்கும் தான் ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7 அப்படின்றது வரும். அதாவது இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் எப்போ 7 மாறுதோ ஸோ நான் கொடுத்த வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது எனக்கு அந்த இடத்துல பிரேக் ஆயிரும். ஸோ பிரேக் ஆனதுக்கு அப்புறமேட்டு நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐயில் என்னென்ன வேல்யூஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கோ அதை 1 by 1 நான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகேங்களா? ஸோ 7 மீட் ஆகும்போது எனக்கு அந்த ப்ராசஸ் என்ன ஆகிரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பிரேக் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 6 வரைக்கும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ 7 வரும்போது எனக்கு பிரேக் ஆகி எனக்கு இந்த ப்ராசஸே எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது நம்ம நம்பர் யூஸ் பண்ணி செய்யலாம். இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ லிஸ்ட் ஸோ மல்டி டேட்டா டைப்ஸும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ லிஸ்ட் செட்ஸ் டியூபிள்ஸ் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இதில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபார் லூப்பை மேக் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாங்களா? ஸோ இதை நம்ம கமெண்ட் லைன் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ மல்டி கமெண்ட் லைன்ஸ் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் நான் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நேம்ஸ் அப்படின்ற இடத்துல ஸோ லிஸ்ட்டுக்கு வந்து நமக்கு இந்த பாக்ஸ் ப்ராக்கெட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரிங் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சில ஸ்டூடெண்ட்டோட நேம் இந்த இடத்துல நான் தரேன். ஸோ லதா தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ தீபிகா தென் ரோஜா ஸோ இந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட் நேம்லாம் நான் தந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிறத இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐ. ஓகேங்களா? ஸோ வேரியபிள் நேம் வந்து எனக்கு ஐன்றது ஸோ ஸோ நம்பர் அப்படிங்கும்போது நம்ம ரேஞ்ச் அப்படின்றத கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுவே வந்து டியூபிள்ஸ் செட்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கோமா ஸோ அந்த நேமை தான் நம்ம இந்த இடத்துல தரணும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னோட டேட்டாவை நேம் அப்படின்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் நேம் அப்படின்றது தான் தரணும். ஓகேங்களா? ஸோ நேம் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் கொடுத்துருவோம்.
ஸோ இஃப் ஓகேங்களா. ஸோ இஃப் என்னோட ஐ ஓகேங்களா. ஸோ என்னோட ஐ அப்படின்றது என்னோட இண்டெக்ஸ் அப்படின்றது ஸோ எப்போ தீபிகா அப்படின்றத மீட் பண்ணுதோ ஓகேங்களா. ஸோ தீபிகா அப்படின்ற ப்ராசஸை அது எப்போ மீட் பண்ணுதோ எனக்கு அது அப்புறம் எனக்கு அது பிரேக் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ பிரேக் அப்படின்ற சின்டாக்ஸ் கொடுத்துட்டு ஸோ என்னோட ஐ ப்ராசஸ் ஆக நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஐ ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நேம்குள்ளே இருக்க டேட்டாஸில் எனக்கு ரீட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா தீபிகாவாக இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ இல்லை, ஸோ அதனால் எனக்கு பிரிண்டில் என்ன அதாவது ஐயில் என்ன இருக்கோ அது எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். தென் அகைன் கண்டிஷனுக்கு போகும். ஸோ ஐ அப்படின்றது தீபிகாவாக இருக்கான்னு பார்க்கும். ஸோ செகண்ட் ஒன் நமக்கு தீபிகாவாக தான் இருக்குது. ஸோ தீபிகாவாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ பிரேக் ஆகி எனக்கு ப்ராசஸ் எனக்கு ஸ்டாப் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு மொத்தம் எத்தனை இண்டெக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ 0 1 2 ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னில் லதா அப்படின்றது சாரி 0ல் நமக்கு லதா அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னில் தீபிகா அப்படின்றது. ஸோ செகண்ட் ஒன்னில் ரோஜா அப்படின்றது ஓகேங்களா. ஸோ நான் தீபிகா ப்ராசஸ் வரும்போது ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு லதா ப்ராசஸ் மட்டும் தான் எனக்கு நடக்குது. ஸோ தீபிகா வரும்போது எனக்கு இந்த இடத்துல ஸ்கிரிப் ஆயிடுது ஓகேங்களா. ஸோ அதுதான் நமக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம வேறு ஒரு நேம் வேல்யூ மாற்றி பார்க்கலாமா. ஸோ இப்போ இந்த இடத்துல ரோஜா அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் இன்னும் சில வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எஸ் அப்படின்றது ஸோ சில கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். ஏ தென் இ ஐ ஸோ இந்த மாதிரியான சில கேரக்டர்ஸ்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரோஜா அப்படின்ற வேல்யூ எப்போ ஐயில் வருதோ அப்போ எனக்கு ப்ராசஸ் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள் ஸோ 0th இண்டெக்ஸில் இருக்கிறதும் ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது எனக்கு ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஸோ செகண்டில் இருக்கிறது வரும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராசஸ் பிரேக் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் லூப்பில் பிரேக் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்பர்ஸாக வரும்போது நம்ம ரேஞ்ச் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் லிஸ்ட் செட்ஸ் டியூபிள்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது ஸோ அந்த வேல்யூஸில் எந்த ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிளாக நம்ம வந்து ரேஞ்சாக கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ பிரிண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஸோ கண்டிஷனுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம செகண்டாக தரும். இதுவே நான் இதை முன்னாடி கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ நம்மளோட இஃப் கண்டிஷனுக்கு முன்னாடியே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ப்ராசஸ் எனக்கு எப்படி நடக்கும்னு பார்த்தோம்னா ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஐயில் என்ன இருக்கோ அது எனக்கு பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷனே செக் பண்ணணும் ஓகேங்களா. ஒருவேளை ரோஜான்னு வந்துருச்சுன்னா ரோஜாவை பிரிண்ட் பண்ணிட்டு தான் இது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராசஸே ஸ்டாப் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட இப்போ ஒரு சில 7 டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் 0ல் எனக்கு லதான் இருக்குது. ஸோ 1ல் தீபிகா. ஸோ என்னன்னு சொல்லியிருக்கேன் ரோஜான்னு வரும்போது எனக்கு ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிஷனுக்கு அப்புறம் பிரேக் கொடுத்தேன்னா எனக்கு பிஃபோர் ஸ்டாப் ஆகிடும். ஸோ கண்டிஷனுக்கு முன்னாடி நான் பிரிண்ட் கொடுத்தேன்னா ஸோ பிரிண்ட் ஆகிட்டு தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஸ்டாப் ஆகும். ஸோ பாருங்கள் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரோஜா அப்படின்ற கண்டிஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிரேக் ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. எப்பயுமே நம்மளோட கண்டிஷனுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இதை கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ எனக்கு ரோஜா எப்போ ஈக்குவல் ஆகுதோ எனக்கு அப்படியே எனக்கு அந்த ப்ராசஸ் எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட்டே ஆகலை ஓகேங்களா. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.